என் பெயர் சுதா. இந்த கதையை நான் சொல்லத் தொடங்கும்போது என் வயது 20. ஆனால் என் ஆன்மாவின் வயது அதைவிட பல மடங்கு அதிகம் என்பது போல உணர்கிறேன். என் உலகம் சிறியது, ஆனால் மிகவும் அழகானது. அதன் மையம் என் கணவர் மனோஜ். அதன் அச்சாணி எங்கள் காதலின் பரிசான எங்கள் மகன் கதிர். நாங்கள் வறுமையில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அன்பில் நாங்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தோம். எங்கள் உரையாடல்களில் அடிக்கடி வரும் ஒரு பெயர் ராஜேஷ், மனோஜின் உயிர் நண்பன். வெளிநாட்டில் வசிக்கும் வெற்றிகரமான ராஜேஷ் நாங்கள் எட்ட முடியாத உயரத்தில் வாழும் ஒரு நட்சத்திரம் போலவே என் மனதில் பதிந்திருந்தார். ஆனால் அந்த நட்சத்திரம் என் வாழ்வின் வானத்தில் இவ்வளவு அருகில் வருமென்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் கணவரின் கனவுக்காகவும் என் மகனின் எதிர்காலத்துக்காகவும் நான் அந்த பெருநகரத்திற்கு பயணமான போது என் இதயம் மரத்துப் போயிருந்தது. விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான முகங்களுக்கு மத்தியில் சுதா என்ற அந்த ஒரு குரல் என் உயிரை மீட்டது. ராஜேஷை பார்த்ததும் இந்த தெரியாத தேசத்தில் நான் அனாதை இல்லை என்ற ஒரு மெல்லிய தைரியம் பிறந்தது. அடுத்த நாள் காலை ராஜேஷ் என்னை வேலைக்கு அழைத்துச் செல்ல வந்தார். காரில் ஏறியதும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சுதா என்றார். நான் தடுமாறியதை பார்த்து அவர் தன் இருக்கையிலிருந்து என் பக்கம் சாய்ந்து சீட் பெல்ட்டை எடுத்து மாட்டிவிட்டார். அந்த நொடியில் அவரின் மூச்சுக்காற்று என் கன்னத்தில் பட்டது. அவரின் விலையுயர்ந்த பெர்ஃப்யூமின் வாசனை என் நாசியை துளைத்தது. என் உடலெங்கும் ஒரு மெல்லிய மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. என் இதயம் காரணமின்றி வேகமாக அடித்து கொண்டிருந்தது. இது வெறும் உதவிதானே என்று என் புத்தி சொன்னாலும் என் உடல் அதற்கு வேறு அர்த்தம் கற்பித்தது. அலுவலகத்தில் நான் ஒரு பயந்த சுபாவமுள்ள மாணவியைப் போல இருந்தேன். ராஜேஷ் ஒரு பொறுமையான ஆசிரியர் போல எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். அவர் என் அருகில் வந்து கணினியில் எதையாவது விளக்கி கூறும்போது அவரின் தோள்கள் என் தோள்களை உரசி செல்லும். ஒவ்வொரு முறையும் என் சுவாசம் ஒரு கணம் நின்று தொடங்கும். அவரின் கை என் கையின் மீது தவறுதலாகப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வெட்கத்தில் சிவந்து போனேன். அவர் அதை கவனித்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த தொடுகையின் சூடு என் நரம்புகளில் நீண்ட நேரம் தங்கியிருந்தது. வார இறுதி நாட்களில் என் தனிமை என்னை சிறைப்பிடித்தது. அதை உணர்ந்த ராஜேஷ் என்னை வெளியே அழைத்துச் சென்றார். அந்த நகரத்தின் அழகிய பூங்கா ஒன்றில் மலர்களை பார்த்தபடி நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமா சுதா என்று திடீரென்று கேட்டார். நான் ஆச்சரியத்துடன் ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் என்றேன். மனோஜ் சொல்லியிருக்கான், நீங்க எப்பவுமே தலையில பூ வச்சிருப்பீங்களாமே, இங்க அது கிடைக்காதது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல என்றார். என் கணவர் என் மீதுள்ள பிரியத்தை இவரிடம் சொல்லியிருக்கிறார் என்ற எண்ணம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதை ராஜேஷ் நினைவில் வைத்திருந்து கேட்டது என் இதயத்தை வேறு விதமாக தொட்டது. ரொம்ப என்றேன் மெல்லிய குரலில். அன்று மாலை நாங்கள் வீடு திரும்பும்போது காரில் ஒரு சிறிய மல்லிகை செடியுடன் ஒரு தொட்டி இருந்தது. இதை உங்க பால்கனியில வச்சுக்கோங்க, இனி தினமும் உங்களுக்கும் பூ பூக்கும் என்றார். அந்த செடியை நான் வாங்கும்போது எங்கள் விரல்கள் மீண்டும் உரசிக்கொண்டன. இந்த முறை அது நிச்சயமாக தவறுதலாக நடந்ததல்ல என்று என் உள்மனம் சொன்னது. நாட்கள் செல்ல செல்ல எங்கள் மௌனங்கள் பேசத் தொடங்கின. காரில் பயணம் செய்யும்போது அவர் ரியர்வியூ கண்ணாடியில் என்னை பார்ப்பதும் நான் அதை கவனித்ததும் அவர் பார்வையை திருப்பிக் கொள்வதும் வாடிக்கையாகி போனது. ஒருமுறை, இந்த நீல நிற புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சுதா, உங்க கண்களை இன்னும் அழகா காட்டுது என்றார். அதுவரை என் வேலையை பற்றியும் பொதுவான விஷயங்களை பற்றியும் மட்டுமே பேசியவர் முதன்முறையாக இவ்வளவு தனிப்பட்ட முறையில் பாராட்டியது எங்களுக்குள் இருந்த எல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பது போல இருந்தது. என் பையன் கதிரின் உடல்நிலை சரியில்லாமல் நான் அலுவலகத்தில் அழுத்தபோது அவர் என்னை தேற்றிய விதம் என் மனதை நிலைகுலைய செய்தது. அவர் என்னை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்று நான் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும்போது என் தோள்களை பற்றி உலுக்கி, சுதா ப்ளீஸ் அழாதீங்க, நான் இருக்கேன், கதிரை நான் பார்த்துக்கிறேன் என்றார். பின் என் கண்ணீரை தன் கைக்குட்டையால் துடைத்து விட்டார். அதுவும் போதாதென்று என் தலையை மெதுவாக தன் தோளில் சாய்த்து கொண்டார். அந்த வலி நிறைந்த தருணத்தில் அவரின் தோளில் சாய்ந்தது எனக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. அவரின் இதய துடிப்பின் சத்தத்தை என்னால் கேட்க முடிந்தது. அந்த தஞ்சம், அந்த பாதுகாப்பு, அது என் கணவரிடமிருந்து நான் பெற வேண்டியது. ஆனால் அந்த நொடியில் அதை எனக்கு ராஜேஷ் கொடுத்து கொண்டிருந்தார். நான் வேண்டுமென்றே அந்த ஆறுதலில் சில நிமிடங்கள் அதிகமாக தங்கியிருந்தேன். மனோஜுக்கு நான் துரோகம் செய்கிறேன் என்ற குற்ற உணர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும்
என் தனிமைக்கும் ஏக்கத்துக்கும் அந்த தொடுகை ஒரு மருந்தாக இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு எங்கள் உறவில் ஒரு பெயர் சொல்லப்படாத நெருக்கம் உருவானது. அவர் என்னை பார்க்கும் பார்வையில் ஒரு புதிய அர்த்தம் தெரிந்தது. என் சிறிய அசைவுகளையும் முகபாவனைகளையும் அவர் கவனிக்கத் தொடங்கினார். நானும் அப்படித்தான். அவர் சிரிக்கும்போது அவரின் கன்னத்தில் விழும் குழியையும், அவர் சீரியஸாக வேலை செய்யும்போது நெற்றியில் விழும் சுருக்கங்களையும் நான் ரசிக்க ஆரம்பித்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை நிறுவனத்தில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் காரணமாக நானும் ராஜேஷும் இரவு வெகு நேரம் வரை வேலை செய்ய வேண்டியிருந்தது. வேலை முடிந்து நாங்கள் கிளம்பும்போது இரவு மணி 10 தாண்டி இருந்தது. வெளியே நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. காரில் மழையின் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. அந்த நிசப்தம் எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த சொல்லப்படாத உணர்வுகளை உரக்க பேசுவது போல இருந்தது. என் வீட்டு முன் கார் நின்றது. இறங்குவதற்கு முன் நான் அவரை பார்த்தேன். என் தொண்டை அடைத்தது. ராஜேஷ் என்றேன் மெல்லிய குரலில். இந்த வாழ்க்கைக்கு செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே சரியில்ல. என் கண்கள் கலங்கியிருந்தன. அவர் மென்மையாக புன்னகை செய்தார். நண்புக்குள்ள நன்றியெல்லாம் எதுக்கு சுதா என்று சொல்லிவிட்டு காரின் கதவை திறக்கப் போனார். அடுத்த கணம் என்ன நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை. பல மாதங்களாக என் மனதுக்குள் அடக்கி வைத்திருந்த அத்தனை உணர்ச்சிகளும் நன்றியும் தனிமையும் ஈர்ப்பும் ஒன்று சேர்ந்து என்னை செயல்பட வைத்தன. நான் அவரின் கையை நீட்டி பற்றிக் கொண்டேன். அந்த தொடுகையில் இருந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட ராஜேஷ் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவரின் முகத்திலிருந்த புன்னகை மறைந்தது. ஒரு விதமான வலியும் ஏமாற்றமும் அவர் கண்களில் தெரிந்தது. அவர் மெதுவாக ஆனால் உறுதியாக என் கைகளை விலக்கினார். என் கண்களை நேராக பார்க்காமல் காரின் ஸ்டேரிங்கை பார்த்தபடி மிகவும் நிதானமான ஆனால் ஆழமான குரலில் சொன்னார், சுதா, நீங்க மனோஜோட வைஃப். அவன் என் உயிர் நண்பன். இந்த நட்பை நான் மதிக்கிறேன். நீங்களும் மதிக்கணும் என்ற வார்த்தைகள் இரும்பை காய்ச்சி என் காதுகளில் ஊற்றியது போல இருந்தது. அவமானம், குற்ற உணர்ச்சி, நிராகரிப்பின் வலி எல்லாம் சேர்ந்து என்னை சுக்குநூறாக உடைத்தன. நான் என்ன செய்துவிட்டேன்? என் கணவனின் நம்பிக்கையை, இந்த நல்ல மனிதரின் நட்பை என் ஒரு நிமிட பலவீனத்தால் கேள்விக்குறியாக்கிவிட்டேனே. நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் காரிலிருந்து இறங்கி மழையில் நனைந்தபடியே என் வீட்டை நோக்கி நடந்தேன். அன்று நான் அழவில்லை. கண்ணீர் வர மறுத்தது. என் செயலின் பாரம் என் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை காரில் ஏறியபோது இமயமலையின் குளிர்ச்சியை விட பன்மடங்கு அதிகமான குளிர்ச்சி எங்களுக்குள் நிலவியது. அவர் ஒரு வார்த்தை பேசவில்லை. நானும் பேசவில்லை. அன்று முதல் எங்கள் நட்பு செத்துப்போனது. அவர் என்னிடம் பேசுவதை தவிர்த்தார். வேலை சம்பந்தமாக மட்டும் ஓரிரு வார்த்தைகள் பேசினார். அந்த அக்கறையாத பார்வையும் பரிவான புன்னகையும் முற்றிலுமாக மறைந்து போயிருந்தன. இப்போது நான் இந்த தனி அறையில் குற்ற உணர்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சில மாதங்களில் என் கணவரும் குழந்தையும் இங்கு வரப்போகிறார்கள். ஃபேமிலி விசா என்ற அந்த வாக்குறுதி இப்போது எனக்கு சந்தோஷத்தை தருவதற்கு பதிலாக பயத்தை தருகிறது. நான் என் கணவரின் கண்களை எப்படி நேருக்கு நேர் பார்ப்பேன்? ராஜேஷின் முகத்தில் எப்படி விழிப்பேன்? நான் தொடத் துடிந்த நட்சத்திரம் என் தவறால் சுட்டு பொசுக்கிவிட்டதை எண்ணி நான் தினமும் செத்துக்கொண்டிருக்கிறேன். என் வானம் இருண்டு விட்டது. நானே என் நட்சத்திரத்தை இழந்து விட்டேன்.